ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீரக சம்பா ரைஸ் வச்சு வெஜ் பிரியாணி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தான் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். இஞ்சி பூண்டு, கேஷ்யூ, ஸ்பைசஸ்ஸு, வெஜ்ஜிஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது வாஷ் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால் கொஞ்சம், ஊற வச்ச ஜீரக சம்பா ரைஸு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த அளவுக்கு பொடிசாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ சாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு குக்கரை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, அது கூட ஏலக்காய், கிராம்பு இந்த 2 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். ஸோ தக்காளியை ஆட் பண்ணியாச்சு. அதையும் சேர்த்து இப்போ இதில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதிலே வந்து கொஞ்சமாக வந்துட்டு நம்ம கீ ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கொஞ்சம் கேஷ்யூவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஸோ அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையுமே இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வச்சு செய்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான். நம்ம வீட்டிலே இருக்கிற டெய்லி ரெகுலராக இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். இது கூட நம்ம வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கிறோம். அது கூடவே வந்து கொஞ்சமாக மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க. கிண்டி விட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச ஜீரக சம்பா ரைஸையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. மசாலாஸ் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். வெஜ்ஜிஸ் எல்லாமே வந்துட்டு ரைஸோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இது கூட நம்ம வந்துட்டு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இதில் எப்படின்னா நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றுறோமோ அதில் பாதி அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்காய் பால் ஆட் பண்ணி நம்ம பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ப்ரெஷர் வரும்போது விசில் போடுங்க. குக்கரை மூடி வச்சுட்டு இது கூட நம்ம மேலே கார்னிஷிங்காக நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கிற ஆனியன் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் பீட்ரூட்டை இந்த மாதிரி வதக்கி எடுத்து போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக. அதுக்கப்புறம் வந்து சோயா சங்க்ஸையும் வந்துட்டு கொஞ்சம் ஆயிலில் சால்ட் அண்ட் சில்லி பவுடர் போட்டுட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் இப்போ 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற பீட்ரூட்டு, ஆனியன், கேஷ்யூ, அப்புறம் சோயா சங்க்ஸு, கொஞ்சமாக வந்துட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டு பாருங்கள். பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா பொலன்னு உதிரியாக வந்திருக்குது. இப்போது இதுனா கரெக்டான அளவு தண்ணி கரெக்டாக வச்சிங்க அப்படின்னாலே நல்லா வெந்து வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே சூடான ஜீரக சம்பா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மார்கழி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிட முடியாத உங்கள் ஃபேமிலிக்கு இந்த வெஜ் பிரியாணியை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.